யாரு மாமா? யார் போட்டாங்க இந்த கண்டிஷன்? அந்த அபூர்வாவோட வேலை தானே? சொல்லுங்க மாமா, அந்த அபூர்வா தானே? இல்லம்மா, உன்னோட அப்பா. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? ஏன் அப்பா இந்த கண்டிஷனை போட்டாரா? என்னால இத நம்பவே முடியல மாமா. உன் மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? அன்னைக்கு ராத்திரி நீ ககன் கூட போலங்கிறதுக்காக அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவனை பார்த்த சாரதா அவன் எங்க செத்து போயிடுவான்னு பயந்து போய் உங்க 2 பேருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா. அப்போ உன்னோட அப்பா தி கிரேட் சரத்சந்திரா இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. அப்போ என் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் கண்ணீரை பார்த்து இல்லையா? நான் வேதனைப்படுறத பார்க்க முடியாம இல்லையா? இப்போவே நான் போய் அப்பா கிட்ட கேக்குறேன் மாமா. பூமி, பூமி இங்க பாருமா, உன் அப்பா போட்ட திட்டம் எப்படி வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா? நிறுத்த முடியாது மாமா. அப்பாவே இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கினதுக்கு அப்புறம் நான் என்னோட சுய மரியாதையை இழந்து அப்பா சொல்றதெல்லாம் செஞ்சிருவேனா? நான் உங்க பையனோட கிளம்பி போயிடுவேன். அப்போ அவரால எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? நான் இதோ இப்பவே வர இறங்க மாமா. பூமி, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? நான் என்னமா பண்ண? நீ ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? நீங்க செஞ்ச காரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. சொல்லுங்க, ஏன் கழுத்துல தாலி ஏறணும்னா நீங்க சாரதா அத்தை கழுத்துல தாலி இறங்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்கீங்களா? யாருமா உன்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னது? இல்லன்னு மட்டும் போய் சொல்லி இதுக்கு மேலேயும் கீழ்த்தரமா நடந்துக்காதீங்கப்பா. ஏற்கனவே நீங்க அளவுக்கு அதிகமா கீழ்த்தரமா இறங்கிட்டீங்க. இது வரைக்கும் நான் உங்களை கடவுள் மாதிரி பார்த்தேன்ப்பா. என்னோட வேதனைய பார்க்க முடியாம 100 படி இறங்கி வந்து ககன் மாமாவோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு நான் நினைச்சேன்ப்பா. ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா அம்மாவை தேடி வந்த எனக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அம்மாவா அப்பாவா நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா.